Hi friends, welcome back to our channel Score Max. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு டெக்னிக்கல் வீடியோ, சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான ஒரு டெக்னிக்கல் வீடியோ, டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சப்பார்டினேட்கான கிளாஸஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளான் படி ஒரு நாள் கிளாஸ்னால் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ்க்கான அந்த டாப்பிக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் வரும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் கொஷின் அண்ட் ஆன்சர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட சிலபஸ். இந்த யூனிட்கானது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்க ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், அது எல்லாமே போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ், ஸோ இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டான கொஷின்ஸ், அதுக்கப்புறம் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்மளோட கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிளாஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வந்து நீங்கள் ஒன்றும் பார்க்கல அப்படின்னா போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்அகாடமியில் இன்றைக்கி வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நம்மள கிளாஸ் இருக்குது 7 PM. ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அன்லாக் கோடும் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ கிளாஸ் தான். ஸோ எல்லாமே லைவ் கிளாஸாக தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி 12th செமஸ்டர் புக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ், அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான டிஎன்பிசி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 hour செஷனாக இருக்கும். ஸோ அன்லாக் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோட் பார்த்திங்கன்னா ஸ்கோர் மேக்ஸ், ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் வந்து கிளாஸை வந்து மறக்காமல் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் அண்ட் ஆன்சர் தான். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், அது ரிலேட்டடான கொஷின் அண்ட் ஆன்சர் தான். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்க போகுது. சரி வாங்க இப்போ கொஷின் அண்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், the slope of the stress strain curve in the elastic deformation region is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அந்த கிராஃப் இருக்குது. ஸோ வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு எலாஸ்டிக் லிமிட் அண்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி அந்த லிமிட் வரைக்கும் நம்மளுக்கு ப்ரொபோர்ஷ்னலாக போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ரீஜன் வந்து பிளாஸ்டிக் ரீஜனாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் எலாஸ்டிக் ரீஜன், இதுக்கப்புறம் நான் எலாஸ்டிக், ஓகேவா? ஸோ நான் எலாஸ்டிக் ரீஜன். ஸோ கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இந்த எலாஸ்டிக் ரீஜன். ஸோ எலாஸ்டிக் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்லோப் அப்படி எடுக்கும்போது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ அந்த டைம் தான் நம்மளுக்கு யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு கான்ஸ்டன்ட் வரும். ஸோ அப்போ யங்ஸ் மாடுலஸ்ன்றது என்னென்னா ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இன் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ரீஜன். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கிற ரீஜன் வரைக்குமே அதோட ஸ்லோப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மாடுலஸ் இல்லைனா யங்ஸ் மாடுலஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த பாயிண்ட் பி ஷோன் ஆன் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இல்லை பி பாயிண்ட் வந்து என்ன அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னா, ஸோ இந்த கர்வ் பார்த்திங்கனாலே நீ ஏ வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி பாயிண்ட், அதுக்கப்புறம் எலாஸ்டிக் லிமிட் பாயிண்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் சி வந்து ஈல்டு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அல்டிமேட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் தென் இ, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது இங்கே பாருங்கள் அப்பர் ஈல்டு பாயிண்ட், ஈல்டு பிளாட்டிவ்னா இங்கே ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அதுக்கு இருக்க ஈல்டு பிளாட்டிவ், அதுக்கப்புறம் எலாஸ்டிக் லிமிட் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது பியில். ஸோ அல்டிமேட் பாயிண்ட், ஸோ இந்த பி அப்படின்றது இங்கே அல்டிமேட் பாயிண்ட்டு. ஸோ இங்கே இருக்கிறது இந்த சைடு பாயிண்ட் இருந்தால் அது வந்து பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வேர் இஸ் த நெக்கிங் ரீஜன். ஸோ நெக்கிங் ரீஜன் அப்படின்றது என்னென்னா, ஸோ இந்த பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கும், ஸோ இங்கே ஒரு மீனிங் அல்டிமேட் பாயிண்ட்டுக்கும் இங்கே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கிற ரீஜன் தான் நெக்கிங் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஏரியா பிட்வீன் லோயர் ஈல்டு பாயிண்ட், அப்பர் ஈல்டு பாயிண்ட், ஏரியா பிட்வீன் பிளாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக் லிமிட், எலாஸ்டிக் லிமிட், அப்பர் அல்டிமேட் பாயிண்ட் அண்ட் இனிஷியல் பாயிண்ட், அல்டிமேட் பாயிண்ட் அண்ட் ராப்சூர். ஸோ இந்த ராப்சூர் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, பிரேக்கிங் பாயிண்ட்டை தான். ஸோ இப்படி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இருக்குன்னா, ஸோ இங்கே இருக்க அல்டிமேட் பாயிண்ட்டு, ஸோ இதுக்கப்புறம் ராப்சூர் பாயிண்ட். ஸோ இந்த ரீஜன் தான் வந்து நம்ம நெக்கிங் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்ட்ரெயின் ஆர்டனிங் அந்த நெக்கிங் ரீஜன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன இருக்கும் இதுக்கு, டி. ஓகே, நெக்ஸ்ட்டு 2
up to which point on the stress strain curve is Hooke's law valid அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் எது வரைக்கும் ஹூக்ஸ் லா வேலிட். ஸோ ஹூக்ஸ் லா ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வித்தின் எலாஸ்டிக் லிமிட், பட் எப்போ அப்ளிகபிள் வேலிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேலிட் அப்படின்னும் போது ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் வரைக்கும் தான் வேலிடாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எலாஸ்டிக் லிமிட்டாக இருக்கும், ஓகேவா. பட் இஸ் அப்ளிகபிள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். ஸோ அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. பட் ஹூக்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எலாஸ்டிக் லிமிட்டை தான் ஆன்சராக சொல்லணும். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ்ஸு, அதுக்கப்புறம் ஷியர் மாடுலஸ் எல்லாத்துக்குமே ஒரே யூனிட் தான் வரும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், இந்த நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், ஸோ இல்லைனா மெகா பாஸ்கல். ஸோ அதில் கூட இந்த 3 யூனிட்டில் தான் மோஸ்ட்டாக வந்து நம்ம இது பண்ணோம். ஸோ இதோட நிறைய யூனிட் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். எம்பிஏ இல்லை ஜிபிஏ அதில் கூட அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு த ரிலேஷன் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் பல்க் மாடுலஸ் கே இஸ் கிவன் பை. ஓகே, ஸோ இதில் இருக்குது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும், நான் ரிலேஷன்ஷிப் வந்து போன கிளாஸில் கொடுத்துருந்தேன். 9 kg by 3 kg plus g. ஓகே, ஸோ இதுதான் ஸோ ரிலேஷன் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, when a rectangular bar is uniaxially loaded the volumetric strain, that mean இது என்னென்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஒரு ஃபார்முலா இருக்குது, பட் யூனியாக்சிலி லோடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூனியாக்சிலி லோடராக இருக்கும் போது ஒரே டைரக்ஷனில் மட்டும் லோடாக இருக்குது. ஸோ அப்போனா ஒரே எக்ஸு, இப்போது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ சிக்மா எக்ஸு. ஸோ சிக்மா எக்ஸு. ஸோ சிக்மா எக்ஸ்க்கு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்றதான் கொஷின். ஸோ பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் பை இ இன்டூ 1 minus 2 mu, இல்லைனா இந்த மியூவே வந்து 1 minus m அப்படின்னும், ஸோ 1 by m அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி கொஷினில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு, இந்த எக்ஸ்ட்ரீமன் பல்க் modulus of elasticity of a material is twice its modulus of rigidity, the Poisson's ratio of the material. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பல்க் மாடுலஸ் K is equal to twice of G, modulus of rigidity. ஸோ அப்படி இருக்கும்போது பாய்சன்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 3K minus 2G 6K plus 2G. ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா 6G 2G by 12G plus 2G. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4G by 14G வரும். சால்வ் பண்ணிங்கன்னா 2/7, ஓகேவா. ஸோ ஆன்சர் பி. ஸோ அந்த டைமில் வந்து எந்த ஃபார்மில் அவங்க சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து கொஷினில் வந்து கரெக்டாக சால்வ் பண்ணிங்கன்னா போதும், ஆன்சர் வந்து வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு, வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் பாய்சன்ஸ் ரேஷியோ இஃப் த யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு பல்க் மாடுலஸ்? ஸோ இது என்ன கேட்குறாங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு பல்க் மாடுலஸாக இருக்கும் போது, ஓகேவா. ஸோ என்ன வரும்? ஸோ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு கேவாக இருக்கும்போது என்ன வரும்? ஸோ என்ன ரிலேஷன்? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு இ பை 3 × 1 minus 2 mu. ஸோ அதுதான் அந்த ரிலேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ரிலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் அதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 1 is equal to 1 minus 2 mu. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ mu is equal to டைம் இல்லை, ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 1/3 வரும். ஸோ கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி சொல்லுங்கள். ஸோ 1/3 ஆன்சர். ஜஸ்ட்டு டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் பாய்சன்ஸ் ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரியும் பாய்சன்ஸ் ரேஷியோ அந்த லீனியர் ஸ்ட்ரெயின் அப்புறம் லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை அந்த லீனியர் ஸ்ட்ரெயின் தான் நம்ம பாய்சன்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோவோட வேல்யூ என்னவாக இருக்கும், என்ன ரேஞ்சில் இருக்கும்? ஸோ பார்த்தீங்கன்னா அது தெரியும், 0 to 0.5 நம்ம பார்த்தோம், ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தோம். ஸ்டீலு, அதுக்கப்புறம் கான்க்ரீட்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ 0 அப்படின்னா கார்க்குக்கு 0வாக இருக்கும், ரப்பருக்கு 0.5 இருக்கும். லோயஸ்ட்டு எதுக்கு இருக்கும், ஹையஸ்ட் எதுக்கு இருக்கும், அந்த ரேஞ்ச் 0 to 1.5 வரைக்கும் தான் பாய்சன்ஸ் ரேஷியோட வேல்யூஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு, an idealized stress strain curve of a
பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மெட்டீரியலாக இருக்கும்போது அதோட கர்வ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னா ஏ. ஸோ அது அப்படியே ஃபஸ்ட்டு பிரேக்கிங் பாயிண்ட் வந்து அப்படியே போயிடும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மெட்டீரியல்னால் ஏ. அதே எலாஸ்டிக் மெட்டீரியல் நம்மளுக்கு ஸோ ஒரு லீனியராக போயிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டோ பிளாஸ்டிக் ரெண்டுமே இருக்கிற மெட்டீரியல். ஓகேவா? ஸோ இதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு த ரேஷியோ ஆஃப் லீனியர் ஸ்ட்ரெஸ் டு லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ லீனியர் ஸ்ட்ரெஸ்ஸும் லீனியர் ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் யங்ஸ் மாடுலஸ். ஸோ இ. ஸோ அதுக்கும் சேம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன யூனிட்டோ அதே யூனிட் தான். ஃபார் த மெட்டீரியல் the modulus of rigidity is 100 GPa and Poisson's ratio 0.25. the value of elastic modulus. ஸோ elastic modulus வந்து எவ்வளோ அப்படின்றது தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ வந்து 100 GPa. ஓகேவா? ஸோ Poisson's ratio வந்து மியூ வந்து 0.25. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாடல்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஜி. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான் வந்து இ. ஸோ அப்படின்னும் போது டைரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை வந்து கொண்டு வரலாம். ரொம்பவே ஈஸி தான். ஸோ பார்த்தீங்கன்னா இ இஸ் ஈக்குவல் டு 2g 1 + மியூ. ஸோ டைரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ 200 ஆகிடும். 100 200 1 + 0.25. ஸோ 200 × 1.25. ஸோ ஈக்குவல் டு 250. ஸோ அப்போது நம்மளோட ஈயோட வேல்யூ 250 GPa. ஓகே. ஸோ இப்போ ஆன்சர் டி. The rigidity modulus G in terms of modulus of elasticity E and Poisson's ratio 1/m is given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டைரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, E/2 1 + மியூ தான். ஸோ இந்த மியூ அப்படின்றது 1/m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? The ratio of modulus of next question பார்க்கலாம். The ratio of modulus of rigidity and modulus of elasticity for any ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்றது தான் நம்மளோட கொஷின். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணுற மாதிரியான ஒரு ரிலேஷன் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E is equal to 2g/1 + மியூ. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் E/g அப்படின்னு தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கொண்டு வந்தீங்கன்னா 1/2 × 1 + மியூ அப்படின்னு ஆகும். ஸோ மியூ வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ மியூ வேல்யூ வந்து எப்பயுமே வந்து 1/3 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதனால நான் 1/3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே மியூ வேல்யூ 1/3 அப்படின்னு நீங்கள் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா 3/8 அப்படி வரும். ஸோ அது வந்து நீங்கள் டெசிமலாக மாற்றினீங்கன்னா 0.3766 போகும். ஸோ 0.37 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 0.37. ஸோ அதுதான் நம்ம ஆன்சராக வருது. ஸோ லெஸ் தென் 1/2. ஸோ கண்டிப்பாக லெஸ் தென் 1/2. ஸோ 1/2 அப்படின்றது 0.5. 0.5 விட கம்மியாக தான் வந்திருக்கு. அதே லெஸ் தென் 1/3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1/3 வந்து பார்த்திங்கன்னா 0.33 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக லெஸ் தென் 1/3 இல்லை. ஓகேவா? அண்ட் தென் பார்த்திங்கன்னா மோர் தென் 1/3. கண்டிப்பாக மோர் தென் 1/3. ஏன்னா 0.37 அப்படின்னா மோர் தென் 1/3. ஸோ இப்போ ஆன்சர் வந்து டி. ஏன்னா ஏவும் பியும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால ஆன்சர் டி. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். When a body is subjected to three mutually perpendicular like equal direct stresses, ratio of direct stresses to corresponding volumetric stress. ஒன்றும் இல்லை, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸோ அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஓகே. ஸோ என்ன வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னானே அது பல்க் மாடுலஸ் பற்றி தான் பேசுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆர்த்தோட்ராஃபிக் மெட்டீரியல். ஸோ ஆர்த்தோட்ராஃபிக் மெட்டீரியலுக்கான எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து டிபெண்ட்டாக கேட்கல. பட் இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோன்னா ஆர்த்தோட்ராஃபிக்கு இண்டிபெண்ட் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 9. ஸோ அதுவே டோட்டல் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா 12. ஓகேவா? ஸோ இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் இதுக்கான கீ வந்து 9 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ 9. ஸோ அதே போல் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஃபார் கம்ப்ளீட்லி ஆன்ஐசோட்ராஃபிக் எலாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ இருக்கும்? ஆன்ஐசோட்ராஃபிக் அப்படின்னா 21. ஸோ அதுவே டோட்டலாக கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ முன்ன நம்மளுக்கு வந்து முக்கியமாக ஐசோட்ராஃபிக் அன்ஐசோட்ராஃபிக்லாம் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கொஷின்ஸ். ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா ரொம்ப சிம்பிளான டாபிக் அப்படின்றதுனால நம்ம ஆல்ரெடி நிறைய கேட் கொஷின்ஸ்லாம் கூட இது ரிலேட்டட் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் SOMல. ஸோ அதனால் வந்து அது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது கம்பைன்ட் சப்பார்டினேட் எக்ஸாமுக்கு அந்த லெவலுக்கான கொஷின்ஸ் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வீடியோ வரும். ஸோ அந்த கிளாஸ் நீங்கள் கவனிங்க. அதுக்கு அடுத்த கொஷின் அண்ட் ஆன்சர் இதோட இம்ப்ரூவாக ஸோ இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டில் நிறைய கொஷின்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டெய்லியும் இனிமேல் டெக்னிக்கல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சில நாள் தள்ளி போனாலும் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் TNPSCக்கான வீடியோஸ் அன்அகாடமியில் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்தியன் பாலிட்டி ரொம்ப டீட்டெயில்டாக நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களால் தான் எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த சேனலோட சப்போர்ட்னால ஸோ அந்த சான்ஸ் கொடுத்தீங்க. ஸோ அந்த நீங்கள் என்னை இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இன்னும் வீடியோ குவாலிட்டியிலேருந்து கண்டென்ட்லேருந்து எல்லாமே நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.